திருச்சிற்றம்பலம். அரீசனேன் வற்கடியனேனுடைய பனி ஆவியோடு ஆக்கை புரை பொறை கனிய புகுந்து நின்றுருக்கி பொய்யிருள் கடிந்தமைச் சுடரே திரை பெறா மன்னம் அமுதத்தெண்கடலே திருப்பெருந்துறை உரை சிவனே உரை உணர்விறந்து நின்று உணர்வதோர் உணர்வே யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்தே. வேத நெறிதழை தொங்க மிகு செய்வத்துறை விளங்க பூதப் பரம்பரை பொலிய புனிதவாய் மலர்ந்து அழுத சீத வளவயற் புகலி திருஞான சம்பந்தர் பாதமலத் தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவாம். திருநாவுக்கரசு வல திருத்தொண்டின் நெறிவாழ வருஞானத் தவமுனிவர் வாகீசர் வாய்மை திகழ் பெருநாமச் சீர் பரவலுருகின்றேன் பேருலகில் ஒரு நாவுக்கு உரை செய்ய உண்ணாமை உணராதேன். நேசம் நிறைந்த உள்ளத்தார் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசன் அடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொலையெடுத்து தேசம் உய்ய திருத்தொண்டத் தொகை முன்பணித்த திருவாலன் வாசமலர் மென்கழல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். எழுதரு மறைகள் தேரா இறைவனை எல்லி கங்குல் பொழுதொரு காலத்தென்றும் பூசனை விடாது செய்து தொழுது கை தலைமேல் ஏற துளும்பு கண்ணீரில் மூழ்கி அழுது அடியடைந்த அன்பன் அடியவர்க்கு அடிமை செய்வாம். தூக்கு சீர் திருத்தொண்டத் தொகை விரிவாக்கினால் சொல்ல வல்ல பிரான் எங்கள் பாக்கிய பயனாம் பதி குன்றைவாள் செக்கிழாரடி சென்னி இருத்துவாம். இல்லாமல்ல இறைவனுடைய திருவருக்கருணையும் குருவருளும் முன்னின்று அருள் செய்ய கமல விநாயகர் சத்சங்கத்தினுடைய சார்பாக தெய்வச் சேக்கிழார் பெருந்தகை அருளிய திருத்தொண்டர் புராணமாகிய ஞான நூலினை தொடர்ந்து சிந்திப்பதற்கும் வழிபாடு செய்வதற்கும் வாய்ப்பு கிடைக்கப்பெற்றிருக்கிறது. அவ்வகையிலே குருவருளையும் திருவருளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி வருகின்றிருக்கின்ற அடியார் பெருமக்களுடைய திருவடிகளை பணிந்து இன்றைய சிந்தனையை சிந்திக்க முற்படுகின்றோம். நாம் கடந்த வகுப்பில் திருநாவுக்கரசருடைய அருள் வரலாற்றில் 351வது பாடல் வரை நாம் சிந்தித்து நிறைவு செய்திருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக 352வது பாடலிலிருந்து நாம் இன்றைய சிந்தனையை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். திருநாவுக்கரசு பெருந்தகை காலத்தி சென்று காலத்திநாதருடைய திருவடி தாமரைகளை பணிந்த பொழுது திருக்கைலாயம் செல்ல வேண்டும் என்ற எண்ணம் அவர் உள்ளத்தில் எழுகிறது. இந்த திருவருட் குறிப்பை உணர்ந்த திருநாவுக்கரசு பெருமான் அங்கிருந்து புறப்பட்டு வடநாட்டு தலங்களை வணங்கி கொண்டே திருக்கைலாயம் நோக்கி வருகிறார். அப்படி வருகின்ற அந்த பயணத்தில் இரவும் பகலுமாக தொடர்ந்து நடந்து வருகிறார். திருவருளை முழுமையாக தன் உள்ளத்தில் நினைந்து கொண்டு அவருடைய பயணம் அமைந்து நிற்கிறது. அப்படி வருகிற பொழுது வெவ்வேறு நிலப்பரப்புகளை கடந்து கொண்டு வருகிறார். தெலுங்கு, கன்னடம் என்று சொல்லக்கூடிய பகுதிகள், மாவலம் என்று சொல்லக்கூடிய பகுதிகள், இவற்றையெல்லாம் ஒன்றொன்றாக கடந்து கைலாயத்தை காண வேண்டும், கைலாயநாதனை காண வேண்டும் என்ற விருப்பத்தோடு வாரணாசி என்று சொல்லப்பெறுகின்ற காசி திருத்தலத்தை பணிந்து நம்முடைய திருநாவுக்கரசு பெருமான் அதை கடந்த பகுதியில் கங்கை நதியினுடைய கரையில் இருக்கக்கூடிய பகுதிக்கு செல்லுகிறார் என்ற சிந்தனையோடு நிறைவு செய்திருந்தோம். 352வது பாடலிருந்து நாம் பார்ப்போம். அங்கு முற்றி அகன்று போகி அரும் சுரங்கள் கடந்து சென்று எங்கு மிக்க அறங்கள் நீடும் லாடபூமி இகழ்ந்து போய் மங்குல் சுற்றிய வெற்பினோடு வனங்கள் ஆறு கடந்து அயல் பங்கைய பழனத்து மத்திய
பைந்திரத்தினை எய்தினார். நம்முடைய நாவுக்கரசு பெருமான் முன்பு சொல்லியதாக அமையப்பெற்றிருக்கின்ற வெவ்வேறு பகுதிகளை கடந்து கொண்டு சென்றவர். அதாவது கருநாடகம் என்ற பகுதி கடந்து, தெலுங்கு பேசுகிற பகுதியை கடந்து வடநாட்டை நோக்கி செல்லுகிற அந்த பயணத்தில் அங்கு முற்றி அகன்று போய் இந்த நிலப்பரப்புகளையெல்லாம் கடந்து கொண்டு அடர்ந்த வனங்கள் அரும் சுரங்கள் கடந்து போய் எங்கு மிக்க அறங்கள் நீடும் லாடபூமி, இந்த இடத்துக்கு ஒரு குறிப்பு தருகிறார். லாடபூமி என்று ஒரு குறிப்பு தருகிறார். இது நம்முடைய உரையாசிரிய பெருமக்கள் வங்கதேசத்தின் ஒரு பகுதி என்று குறிப்பிடுகிறார். அது வங்கம் அப்படிங்கிற பகுதியின் ஒரு பகுதி லாடபூமி என்று பெயர் என்று குறிப்பிடுகிறார்கள். எனவே லாடபூமி இகழ்ந்து போய் மங்குல் சுற்றிய வெற்பினோடு, மங்குல் என்பது மேகங்கள், மேகங்கள் மலையை சூழ்ந்திருக்கிறது, அதனால் அந்த பகுதிக்கு வராராம். மங்குல் சுற்றிய வெற்பினோடு வனங்கள் ஆறு கடந்து. எனவே இப்போ அவருடைய பயணம் இமயமலை பகுதியை நோக்கி வந்தாகிவிட்டது. அந்த வகையில் மலை சார்ந்த பகுதி, அந்த மலை எப்படி இருக்குன்னா மேகங்கள் சூழ்ந்திருக்கிற மலைப்பகுதி, அந்த பகுதிகளையெல்லாம் கடந்து கொண்டு வனங்களை கடந்து கொண்டு ஆறுகளையும் கடந்து கொண்டு, இமயமலையில் உற்பத்தியாகி செல்லுகிற ஆறுகள் எவையோ அவையெல்லாம் கடந்து கொண்டு வரார். அப்படி வரும் பொழுது பைந்திரத்தினை எய்தினார் அப்படின்னு ஒரு கொடுவார். மத்திய பைந்திரத்தினை எய்தினார் என்று குறிப்பிடுகிறார். பைந்திரம் என்றால் நாடுன்னு பொருள். எனவே மத்திய நாடு என்று சொல்லக்கூடிய பகுதிகளை கடந்து வரார்னர். அன்ன நாடு கடந்து கங்கை அணைந்து சென்று வலம் கொள்ளும் மின்னு வேணியர் வாரணாசி விருப்பினோடு பணிந்து உடன் பின்ன அணைந்தவர் தம்மை அங்கன் ஒழிந்து, பின் அணைந்தவர் தம்மை அங்கன் ஒழிந்து கங்கை கடந்து போய் மன்னு காதல் செய்நாவின் மன்னவர் வந்து வற்சுரம் முன்னினார். நம்முடைய நாவுக்கரசு பெருந்தகை இப்படி வெவ்வேறு பகுதிகளை கடந்து கொண்டு கங்கை சென்று செல்லுகின்ற பகுதியாகிய வாரணாசி, இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா விமான நிலையத்தில் வாரணாசி என்று தான் எழுதப்பட்டிருக்கும். விஸ்வநாதர் இருக்கிற இடம் காசி என்று சொல்லுகிறோம், விமான நிலையத்தில் வாரணாசி என்று தான் எழுதப்பட்டு இருப்பதை நாம் பார்க்கிறோம். எனவே இந்த பெயர் நம்முடைய தலங்களை இணைத்து பாடுகிற சேத்திர கோவையிலும் வாரணாசி என்கிற இடம் பெற்றிருக்கிறது. இங்கும் சேக்கிழா பெருமான் அந்த திருநாமத்தை காட்டுகிறார். எனவே வாரணாசி என்கிற காசி திருநகர் சென்று அங்கே பெருமானை போற்றி வணங்கி கொண்டு, இவையெல்லாம் பதிகம் நமக்கு கிடைக்க பெறலை. அந்த வகையில் வாரணாசியை தொழுது அங்கிருந்து செல்லும் பொழுது ஒரு சிலர் அவரோடு வந்த அந்த நிலையில் அவர்களும் அவற்றையெல்லாம் இனி தொடர முடியாத பின் அணைந்தவர் தம்மை அங்கன் ஒழிந்து, இதோட உடன் வந்த தொண்டர்கள் அப்படிங்கிறவங்களாம் பயணங்கள் நின்று விட்டன. இப்போ தனித்து செல்பவர் திருநாவுக்கரசர் ஒருவர் மட்டுமே. அது சொல்றார், அந்த அங்கன் ஒழிந்து கங்கை கடந்து போய், கங்கை நதியை கடந்து எங்கே வந்துட்டார்? மன்னு காதல் செய் நாவின் மன்னவர், திருநாவுக்கு அரசர் நாவின் மன்னவர் எங்கே வந்தார்னா வந்து கச்சுரம் முன்னினார். அதாவது நல்ல மலை சார்ந்த இமயமலை சாரல் என்கிற அந்த பகுதிக்கு வந்துட்டார் என்று குறிப்பிடுகிறார். அவ்வாறு வந்த நிலையில் செல்லுகிற பொழுது அந்த பகுதி எப்படி இருக்கிறது அது சொல்கிறார். மாக மீது வளர்ந்த கானகம் ஆகி, மாக மீது வளர்ந்த கானகம் ஆகி எங்கும் மணித்தரால் போகலாகா நெறி அன்றியும், போகலா நெறி அன்றியும் புரிகின்ற காதல் பொலிந்து எழ சாக மூல பலங்கள் துய்ப்பனவும் தவிர்ந்து
அத்து நேர் ஏகி நேர் ஏகினார் இரவும் பெரும் கங்குலும் ஏகினார் இரவும் பெரும் கைலைக்கு கைலை குலக்கிரி எய்துவார். நம்முடைய நாவுக்கரசு பெருந்தகை செல்லுகிற அந்த பயணம் மாக மீது வளர்ந்த, மாகம்னா மேகம், ஆகாயம்னு பேர், ஆகாயத்தை தொடர்கின்ற அளவுக்கு உயர்ந்திருக்கின்ற மரங்கள், மாக மீது வளர்ந்த கானகம் ஆகி, கானகம் அப்படின்னா காடு, அதாவது அடர்ந்த காட்டுப்பகுதியாக இருக்கிறது. மரங்கள் ஒவ்வொன்றும் வானை தொடும் அளவுக்கு உயர்ந்திருக்கிறது. அப்படி உயர்ந்திருக்கின்ற காடு என்று சொல்லக்கூடிய பகுதி. இப்போ திருநாவுக்கரசு செல்லுகிற அந்த இடம் எப்படி இருக்குன்னா, இது நாள் வரை எந்த மனிதனும் போகாத இடமா இருக்குதான். மனிதரால் போகலா நெறி அன்றி. அப்போ அந்த பகுதியில் முதலாக மனித வடிவத்தில் செல்லுகின்ற ஒருவர் திருநாவுக்கரசு பெருமான். மற்றவங்க யாரும் அந்த பகுதியை பயன்படுத்தலை. அப்படி மனிதன் செல்ல முடியாத பகுதியில் தனி ஒருவராக திருவருளை மட்டுமே சிந்தித்து கொண்டு கைலையை காண வேண்டும், கைலையை காண வேண்டும் என்ற விருப்பத்தோடு அவருடைய பயணம் அமைகிறது. சொல்றார், அப்படி மனிதரால் போகலா நெறி அன்றியும் புரிகின்ற காதல் பொலிந்து எழ. அது அச்சத்தை கொடுக்கக்கூடிய வனப்பகுதியில் அச்சம் என்பதே சிறிதும் அவருக்கு இல்லை. நமக்கு தெரியும், முன்னையே அவர் அஞ்சுவது யாதொன்றும் இல்லை, அஞ்ச வருவதும் இல்லை என்று அருளியவர். நாமார்க்கும் குடியொல்லும் நமனை அஞ்சோம் என்று அருளியவர். எனவே அவருக்கும் அச்சத்துக்கும் சம்பந்தமே இல்லை. ஆனால் அந்த செல்லுகிற அந்த பாதை அடர்ந்த காட்டுப்பகுதியாக இருக்கிறது. இந்த சூழலில் அப்படியே போகும்போது இப்போ இதுவரை அவருக்கு அன்னசத்திரங்கள், ஆங்காங்கு உணவு கொடுக்குறவங்க இதெல்லாம் இருந்துச்சு. இப்போ செல்லுகிற பகுதியில் மனிதனே போகாத இடம். எனவே என்ன உணவு கிடைக்கும்? எதுவுமே இல்லை. அப்போ எது இருந்ததுன்னு கேட்டால் காய்கள், கனிகள், சில அப்படி என்னென்ன கிடைத்ததோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டு சென்று கொண்டு இருக்கிறார்னர். அதான் சொன்னார், சாக மூல பழங்கள் துய்ப்பனவும் தவிர்ந்து. இப்போ கொஞ்சம் தூரத்துக்கு அதெல்லாம் கிடைச்சிது. ஏன்னா நீங்கள் இமயமலை பயணம் மேற்கொண்டவங்களுக்கு தெரியும், அந்த பனி படர்ந்த மலைக்கு வந்துட்டிங்கன்னா பசுமையை பார்க்க முடியாது. நீங்கள் அது வரைக்கும் தான் பசிய நிறம் உங்கள் கண்ணுக்கு புலப்படும். எப்போ நீங்கள் இமயமலை பகுதியின் ஒரு பகுதியை கடந்து விட்டீர்களானால் முழுக்க முழுக்க பனிப்பிரதேசமாகத்தாங்க இருக்கும். அப்போ அங்கே என்ன இருக்காதுன்னு கேட்டிங்கன்னா, பச்சை நிறத்தில் ஒரு புல்லு பூண்டு கூட பார்க்க முடியாது. நீங்கள் யாராவது கைலாய பயணம் மேற்கொண்டவர்கள் இருந்தால் நினைவுபடுத்தி பார்த்து கொள்ளலாம். நீங்கள் இப்போ நாமெல்லாம் போகிற பயணம் பெரும்பாலும் நேபாளம் சென்று அதன் வழியாக போகிறோம். ஆனால் இந்திய அரசினுடைய பாதை ஒன்று இருக்கிறது. முழுக்க இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் நம்ம விண்ணப்பம் செய்து அவங்க தேர்வு செய்து நம்மளை கூட்டி செல்லுகிற பாதை. நடந்தே போகணும். அந்த பயணம் மேற்பது ரொம்ப கடினமான பயணம். அந்த பயணத்தில் ஒவ்வொரு நாளும் மருத்துவ பரிசோதனை உண்டு. அந்த இன்னைக்கு இத்தனை அடி உயரத்தில் இருக்கிறோம், நாளை இந்த அடிக்கு சென்று விடுவோம் அப்படிங்கிற இடம் வரும்போது காலையில் எந்திரிச்சோன்னே மருத்துவர் கூட நம்மளை பரிசோதனை பண்ணும். உங்கள் உடம்பு அந்த இடத்துக்கு போனால் தாங்குமா அப்படின்னு. தாங்கும்னு அந்த மருத்துவர் கருதுனார்னா இந்த பக்கம் போக வேண்டியது தான். இல்லை உங்கள் உடம்பு ஒத்துக்காது, இவர் ஆக்சிஜன் பற்றாக்குறை இருக்குது, இவர் உடம்புக்கு ஒத்துக்கலைன்னு தெரிஞ்சுன்னா இப்படின்றாங்க, நீங்கள் கீழே தான் வரணும். அழுதாலும் உருண்டு பிறண்டாலும் மேலே அனுமதிக்க மாட்டாங்க இந்திய பாதையில். அதுவே நேபாளத்தில் போலியே போனேன்னு தெரியுங்களா, ஒரு நல்ல சுற்றுலா இயக்கங்கள் நிறைய இருக்கிறது. அதில் ஏதாவது ஒரு நிறுவனத்தின் வழி போனீங்கன்னா மானசரோவர் போகிற வரைக்குமே வண்டியிலேயே போயிடலாம். அதுவே ஒரே நாளில் கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. படிப்படியாக 5 நாள் 6 நாள் அந்த பயணம். அவங்க இத்தனைக்கும் ஒரு வேலையும் இருக்காது. வண்டிக்குள்ளே ஏறி சாப்பிட்டுட்டு ஏறி உட்கார்ந்தோம்னா போய்கிட்டே இருக்கும். திரும்புகிற பக்கம் பூரா
ஒரு பாலைவனத்துக்குள்ளே போகிற மாதிரியே இருக்கும். எந்த பசிய புல்லும் நேபாள எல்லையை தாண்டிட்டிங்கன்னா திபெத்துக்குள்ளே நுழைந்த மாத்திரத்தில் ஒரு புல்லு கூட பார்க்க முடியாது. வெறும் பனி பிரதேசமாக இருக்கும், அல்லது வெறும் மலைகளாகத்தான் காணப்படும். அதனால தான் அங்கே ஆக்சிஜன் ஏன் பற்றாக்குறைன்னு கேட்டால், மரம் இருந்தால் தானே ஆக்சிஜன் கிடைக்கும். அங்கே மரங்கள் இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. இதுதான் அங்கே இருக்கக்கூடிய சூழல். சரி, இப்படி போகும் பொழுது அந்த இடையில் இருக்கக்கூடிய பகுதிகளில் அவருக்கு பழங்கள் கிடைத்தது, கிழங்குகள் கிடைத்தது, அதெல்லாம் உணவாக எடுத்துக்கிட்டார். இப்போ அந்த எல்லை தாண்டின மாத்திரத்தில் அதுவும் தவிர்ந்து சொல் பாருங்க, சாக மூல பழங்கள் துய்ப்பனவும் தவிர்ந்து. இனி அந்த பொருளும் இல்லை, இப்போ சாப்பிட்றதுக்கு வழி இல்லை. அப்போ எப்படி போகிறாரு? பசி ஒரு பக்கம் இருக்கிறது, ஆனாலும் பெருமானை காண வேண்டும் என்கிற அன்பு ஒரு பக்கம் இருக்கிறது. ரெண்டுக்கும் இடையில் பசி ஒதுங்கி நிற்கிறது, அவரை காண வேண்டும் என்ற வேட்கையே மேலோங்கி நிற்கிறது. அதுதான் அவர் இப்போ செலுத்துது. அப்படி நிலையில் அதையெல்லாம் தவிர்ந்து கொண்டு தனித்து நேர் ஏகினார். இந்த உணவுகளையெல்லாம் தவிர்த்து கொண்டு நேராக மேலே ஏறார். எப்படி? இரவும் பெரும் கைலைக்கு சொல்கிறார். இரவு நேரத்துலேயும் அந்த பயணம் அமைகிறதான். இரவும் பெரும் கைலை குலக்கிரி எய்துவார். பகல் நேரம் மட்டும் அவர் நடந்து போனான்னு நினச்சிடாதீங்க, இரவிலும் அவர் நடந்து செல்லுகிறார். அப்போ அவர் ஓய்வெடுக்கிற நேரம் என்பதே இல்லை. அவருடைய பயணம் இரவும் நடைபெறுகிறது, பகலிலும் நடைபெறுகிறது. சொல்றார், ஆய ஆய வரு இரு ஆய ஆர் இருளின் கண் ஏகும் அவ் அன்பர் தம்மை அணைந்து முன் தீய ஆய விலங்கு வன் தொழில் செய்ய அஞ்சின. வன் தொழில் செய்ய அஞ்சின நஞ்சு கால் ஆய நாக மணி பனம்கொள் விளக்கு எடுத்தன வந்து கால் தோய வானவராயினும் தனி துண்ண அரும் சுரம் முன்னினார். நம்முடைய நாவுக்கரசு பெருமான் இப்படி அந்த இரவு நேரத்தினுடைய பயணம் அமைகிறது. ஆய ஆர் இருள் நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதன் என்று சொல்வது போல செறிந்திருக்கின்ற இருள். எப்படி இளையான்குடி மாறனார் தன்னுடைய வயலுக்கு போய் நெல்மணியை கொண்டு வரும்போது செறிந்த இருளாக ஆறிருள் அப்படின்னு செறிந்திருக்கிற இருள். அந்த செறிந்த இருளில் ஆய ஆள் இருள், அந்த இருளின் பொழுது அப்படியே ஏகும் அவ்வன்பர். அந்த நேரத்திலையும் பயணத்தை தொடர்கிறார் திருநாவுக்கரசர். அப்படி செல்லும் பொழுது அவர் செல்லுகிற பாதையில் கொடிய விலங்குகள் இருக்கின்றன. அந்த மலை சார்ந்த பகுதி அடர்ந்த காடும் இருப்பதனால கொலை தொழிலுக்குரிய விலங்குகள் இருக்கின்றன. அவையெல்லாம் திருநாவுக்கரசர் பக்கம் வருவதற்கு அஞ்சினங்கிறார். சொல் பாருங்க, ஆய அன்பர் தம்மை அணைந்து முன் தீய ஆய விலங்கு வன் தொழில் செய்ய அஞ்சின. அங்கே ஒரு சிங்கமோ ஒரு புலியோ ஏதேனும் ஒரு விலங்கு ஒரு மனிதனை காணும்போது அடித்து கொல்லணும் அப்படிங்கிற உணர்வில் இருக்கக்கூடிய விலங்குகள் கூட திருநாவுக்கரசர் அப்படி போகும்போது அவை அவரை கண்டு விலகி அஞ்சி நின்றதை ஒழிய அவரை அச்சுறுத்தவில்லை. எப்படி சாத்தியமாகிறது அப்படின்னு கேட்டால், அவர்கள் அறிவு முழுக்க சிவமே விளங்கி நிற்பதனால அவங்க முகத்தில் அச்சமே இருக்காது, கருணை மட்டுமே இருக்கும். இந்த கருணையை அந்த விலங்குகள் உணர்ந்து கொள்ளும், அதனால் அது பக்கத்தில் வரல. நாமெல்லாம் போனால் என்ன பண்ணும்? நமக்கு பயம் இருக்கும், நாம் அதை அடிக்கிறதா அது நம்மளை அடிக்கிறதான்னு. அது பார்க்கும்போது ஒரு அந்த அச்சம் காரணமாகவே அது நம்மளை தாக்கும். இதுதான் நம்ம இந்த விலங்குக்கு இருக்கிற அடிப்படையான ஒன்று. எனவே அவருடைய முகத்தில் இருந்த அமைதி, அது அந்த அமைதி எப்படி வந்துச்சு? நெஞ்சத்தில் ஈசன் நிறைந்து இருந்ததனால ஏற்பட்ட முகத்தில் இந்த தேஜஸ் அப்படிங்கிறோம் இல்லைங்களா, அந்த அமைதி காரணமாக, கருணை காரணமாக கொடிய விலங்குகள்
அவரை கண்டு அஞ்சின. நினச்சி பாருங்கள், கொடிய விலங்கு கூட அவரை கண்டு அஞ்சியது அப்படின்னு ஒரு குறிப்பு தரார். சரி, அப்படி தீய ஆய விலங்கு வந்தொழில் செய்ய அஞ்சின. இந்த நஞ்சை உமிழக்கூடிய பாம்புகள் என்ன செய்ததான் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவை தன்னுடைய உடம்பில் இருக்கக்கூடிய மணிகள் என்று சொல்லக்கூடியது, மாணிக்க கற்கள் என்று அதை சொல்வது உண்டு. நம்முடைய நூலில் பாம்பு மாணிக்கத்தை உமிழும் என்று குறிப்பு இருக்கிறது. நம்முடைய நூல்களில் பார்த்திங்கன்னா சில நூல்களில் இந்த குறிப்பு சொல்லப்பெறுகிறது. அந்த வகையில் இந்த பாம்புகள் என்ன செய்தான், இரவு நேரத்தில் தனக்கான உணவை தேடுகிற பொழுது அந்த மணியை வெளியே கக்கிடும், அந்த வெளிச்சத்தில் தனக்கு தேவையான உணவை தேடும். அப்படிப்பட்ட அந்த பாம்புகள் கூட திருநாவுக்கரசர் இரவு நேரத்தில் அப்படி போவதை பார்த்து அது என்ன பண்ணுச்சான், தன்னுடைய மணியை கக்கி அவர் செல்லுகிற பாதைக்கு விளக்கு போல ஒளிகாட்டியதான் இதாங்க சொல்லார். எனவே அந்த வகையில் படமெடுத்து நிற்கக்கூடிய நஞ்சு கால் ஆய நாகமணி பணம் கொள் விளக்கு எடுத்தன. அவையெல்லாம் தீபம் ஏற்றுவது போல அந்த மாணிக்க மணிகள் ஒளி வீசி கொண்டிருக்கின்றன. வந்து கால் தோய, அவர் நடந்து நடந்து போகிறாருங்க. அப்படியே தொடர் நடை காலை தேய்க்கும். நீங்கள் இது பாத யாத்திரை ஒன்றை மேற்கொண்டீங்கன்னா உங்களுக்கு அது புலப்படும். நம்ம நாள்தோறும் நடக்கும்போது நம்ம கால் தேயும். ஆனால் இரவில் ஓய்வு எடுத்தோன்னே இந்த தேய்மானம் சரியாயிடும். ஏன்னா நம்ம அவ்வளவு தூரம் ரொம்ப தேஞ்சு ஓரளவுக்கு நடப்பதில்லை. நம்ம கொஞ்சம் தூரம் நடப்போம், ஓய்வு இருக்கும், கொஞ்சம் தூரம் நடப்போம், ஓய்வு. அப்போ உங்களுக்கு கால் தேய்ந்து போனது என்றே கண்டுபிடிக்க முடியாது. வாய்ப்பு எங்காவது என்னைக்காவது அமைஞ்சதுன்னா ஒரு 10 கிலோமீட்டர், ஒரு 5 கிலோமீட்ரு அப்படின்னு சொல்லி ஒரு நாளைக்கு நடந்து பார்த்தீங்கன்னா கால் தேஞ்சதை பார்த்தோன்னா ஐயோ கால் தேஞ்சு போச்சே அப்படின்னு அப்போ தான் தெரியும். இது நீங்கள் தொடர் பயணத்தில் போகிறதா இருந்தால் எப்படி தெரியுமா இருக்குங்க, இந்த கத்தி வைத்து கொண்டு கேக்கெலாம் அறுக்கும்போது அப்படியே லேசாக அப்படி அறுத்து எடுப்போம். அதுபோல் அப்படியே ஒரு லேயராக தேஞ்சு நம்ம பன்னீர் ரோஸா இருக்கா பாருங்கள், அந்த ரோஜாப்புடைய இதழ் எப்படி இருக்குமோ அது மாதிரி கால் இருக்கும். நீங்கள் தொடர்ந்து பயணம் மேற்கொண்டீங்கன்னா கால் அவ்வளவு தூரம் தேஞ்சிடுங்க. நாம் நடக்கக்கூடிய தார் சாலைகள் காலை தேய்க்கும். சரி, மண்ணில் இறங்கி நடந்தீங்கன்னா வலியை கொடுக்கும். ஏன், மண்ணில் கால் புதைந்து போது அதிக ஆற்றலை வெளிப்படுத்த வேண்டிய தேவை இருக்கும். கால் சீக்கிரம் வலிக்க ஆரம்பிச்சிடும். எனவே மண்ணில் நடக்க முடியாது, சாலையில் தான் நடக்கணும். சாலையில் நடத்தினீங்கன்னா அது உங்கள் காலை தேய்க்கும். அந்த அப்படியே அறுத்து விட்டது போல் ஆகிடும். இப்போ இவர் எங்கேருந்து நடந்துட்டுருக்கிறாரு, காலத்தி மலையிலிருந்து நடந்து போயிட்டுருக்கிறார். எத்தனை ஆயிரம் கிலோமீட்டர்னு நீங்கள் கணக்கு போட்டு பாருங்கள். அதுவும் ஓய்வு எடுக்காமல் நடக்கிறார். நாமெல்லாம் அப்படியே ஓய்வு எடுப்போம். 10 கிலோமீட்டர் போனோம்னா தங்கும் இடம், உணவு, ஓய்வு, அப்புறம் எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு முடித்து 6:30 திருப்பி சாயந்தரம் வெயில் தாழ புறப்பட்டா மீண்டும் ஒரு 10 கிலோமீட்டர் நடந்தோம்னா மீண்டும் உணவு, ஓய்வு, இப்படி தான். இப்போ பாத யாத்திரை போகிறோன்னு நினச்சி பார்த்தீங்க தெரியும். போகிற வண்டி முன்னாடி போயிட்டுருக்கோம். ஏன், அதில் உணவு எல்லாம் அதில் இருக்கும். இவங்க எங்கெங்கே தங்குறாங்க அங்கே உணவு கொடுத்துக்கிட்டே போவாங்க. இதான் நாம் போகிற பாத யாத்திரை. இங்கே அப்படி இல்லை. எங்கே சோறு கிடைக்குன்னு தெரியாது, எங்கே தண்ணி இருக்குதுன்னு தெரியாது. சிவசிவா சிவசிவா சிவசிவான்னு போக வேண்டியதுதான். கிடைச்சா சாப்பிட்லாம், கிடைக்கலாம் திருவருள். இப்படி தான் அவருடைய பயணம். அந்த வகையில் அவர் செல்லும்போது அந்த கால் தோய. அடுத்து ஒரு குறிப்பு சொன்னார். முன்ன சொன்னார் மனிதர்கள் செல்ல முடியாத இடம்னு சொன்னார். இப்போ சொல்கிறாரு வானவராயினும் தனி துண்ண அரும் சொல்கிறார். துன்னரும் சுரம் உண்ணினார். தேவர்கள் கூட அந்த இடத்துக்கு வரக்கு கொஞ்சம் தயங்குவாங்க. அப்படிப்பட்ட இடமாக இருக்கிறது அந்த இமயமலை சாரலில் செல்லுகிற பாதை. அந்த இடத்துக்கு வந்துட்டார்னார். சரி, வந்த நிலையில் என்னாச்சு அப்படிங்கிறார். வெங்கதிர் பகல் அக்கடத்திடை வெய்யவன் வெங்கதிர் பகல் அக்கடத்திடை வெய்யவன் கதிர் கை பறந்து எங்கும் மிக்க பிளப்பில் நாகர்தம் எல்லை புக்கு எரிகின்றன. பொங்கு அழல் தெரு பாலை வெண்ணிழல் புக்க குழல் புகும் பகல்
செங்கதிர் கனல் போலும் அத்திசை திண்ணம் மெய்த்தவர் நன்னினார். இங்கே சொல்கிறாரு, சூரியனுடைய கதிர்கள் எப்போ பகல் நேரத்தில் வானிலிருந்து விழுகிற கதிர் அந்த நிலத்தில் பட்டு நிலத்தின் பிளவுக்குள்ளே புகுந்து பாதாளத்தை போய் சுடுதான். அவ்வளோ வெப்பமாக சொல்கிற பாருங்கள். வெங்கதிர் பகல் அக்கடத்திடை, கடம்னா காடு, அக்கடத்திடை வெய்யவன் சூரியன், வெய்யவன் சூரியன். ஆக வெய்யவன் கதிர் கை பறந்து, வெய்யவனுடைய கை என்பது சூரியனுடைய கதிர்கள். அப்படி இந்த நம்ம கண்ணப்ப நாயனார் புராணம் படிக்கும்போது பார்த்தோம், இரவு நேரம் கண்ணப்ப நாயனார் அவருக்கு யாரும் துணையாக இல்லை, நம்ம துணையாக இருக்கணும்னு பாதுகாத்து நின்றுட்டார். இந்த சூரியன் ஏன் மறைஞ்சு போனால், இவரை அன்பை பார்த்து பயந்து மறைந்து போனான். என்னையா அன்பு இப்படி, இவரை பார்க்கவே முடியலையேன்னு கையை கும்பிட்டு போனவன் போயிட்டான். இப்போ போன கதிரவன் என்ன பண்ணால், அவர் பேசி கொண்டிருந்தாரே, நாளை காலையில் உனக்கு மான் மறை, இந்த காணத்தில் நிறைய விலங்குகள்லாம் இருக்குது, அந்த இறைச்சியோடு நல்ல தேன் பிழிந்து கொண்டு வந்து கொடுக்கறேன்னு சொன்னாரே, நாம் வேற புறப்பட்டு இந்த பக்கம் வந்துட்டோமே, பாவம் இருட்டில் அவர் எப்படி இருப்பார், நாம் இன்றைக்கி போய் சீக்கிரமாக போய் அவருக்கு போய் அந்த விளக்குகள்லாம் கை காட்டுவதற்காக கதிரவன் எழுந்தான்னார். அந்த கதிரவன் ஒளிக்கு கை காட்டுவான் போல, இதோ நீங்கள் தேடின மான் இங்கே இருக்கிறது, நீங்கள் தேடின குதிரை இங்கே இருக்குதுன்னு காட்டுவதற்காக சூரியன் வந்தான். கை காட்டுவான் போல் கதிரவன் எழுந்தான். இந்த சொல் அங்கே கண்ணப்பர் புராணத்தில் இருக்கிறது. அதே மாதிரி இங்கேயும் சொல்லார், சூரியனுடைய கதிர்கள் என்பதை வெய்யவன் கதிர் கை பறந்து, அந்த ஒளிக்கற்றைகள் பறந்து சென்று என்ன செய்கின்றன, எங்கும் மிக்க பிளப்பில், எங்கே நிலம் பிளந்திருக்கிறதோ அந்த பிளந்திருக்கிற நிலத்துக்குள்ளே போகுது கதிர், போய் நாகர்தம் எல்லை, பாதாள உலகத்துக்கு நாகர் இருக்கிற உலகம்னு பேர், பாதாள எல்லை புக்கு எரிகின்றன. அப்போனா அந்த வெப்பம் எப்படி இருக்கும், நமக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, அக்னி நட்சத்திரம் என்கிற வெப்ப நிலையில் எப்படி நிலம் கொதிக்குமோ அப்படி பகல் நேரத்தில் சூரியனுடைய கதிர்கள் அந்த நிலப்பரப்பை சுட்டு கொண்டு இருக்கிற, அதுவும் எரித்து கொண்டு இருக்கிற அந்த நிலையில் ஓய்வு என்பது இல்லாமல் நடந்து கொண்டிருக்கின்றார் திருநாவுக்கரசு பெருமான். சொல்றார், அவ்வாறு எரிகின்ற நிலையில் பொங்கழல் சொல்றார், அந்த வெப்பத்தினுடைய தன்மை பொங்கழல் எழு பாலை வெண்ணிழல் புக்க, பாலை நிலத்தில் அப்படியே வெயில் அடித்தால் எப்படி இருக்குமோ அதுபோல் அந்த சூழலானது அமைந்திருக்குதுனார். புக்க குழல் புகும் பகல் செங்கதிர் கனல் போலும், சூரியனுடைய கதிர்கள் நெருப்பு போல இருக்கிறார், கனல் போலும் அத்திசை அப்படி இருக்கக்கூடிய பகுதியில் திருநாவுக்கரசு பெருமான் அதை பொருட்படுத்தாது நடந்து போகிறார். ஏன், நீற்றறையே பார்த்தவர் அவர். சொன்னாமல் நீற்றறை 7 நாள் இருந்தவர் அல்லவா. இந்த சூரியன் கதிர் என்ன பண்ணிட்டு போகிறது, சிவசிவா 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 அப்படின்னு பெருமானை நினைத்துட்டு அது பாட்டுக்கு போய்கொண்டே இருக்கிறார். அப்படி செல்லுகிற நிலையில் அடுத்து சொல்கிறார், இவ்வாறு இது பகல் நேரத்தில் காணப்பட்ட அந்த செய்தியினர். அடுத்து சொன்னார், இங்கனம் இரவும் பகற்பொழுதும் அரும் சுரம் எய்துவார் பங்கயம் புரை தாழ் பரட்டனவும், பங்கயம் புரை தாழ் பரட்டளவும் பசை தசை தேயவும் மங்கை பங்கர்தம் வெள்ளி மால்வரை வைத்த சிந்தை மறப்பரோ, தம் கரங்கள் இரண்டுமே கொடு, தம் கரங்கள் இரண்டுமே கொடு தாவி ஏகுதல் மேவினார். இப்போ அவருடைய நிலை என்னன்னு கேட்டால், இரவும் நடந்தார் பகலும் நடந்தார், இரவும் பகலும், இங்கனம் இரவும் பகற்பொழுதும் அரும் சுரம், சுரம்னா வனப்பகுதி, அந்த கடுமையான காட்டுப்பகுதியில் நடந்து செல்ல பொழுது பாத தாமரை, பங்கயம் அடிப்பகுதி,
அவருடைய திருவடி தாமரையினுடைய அந்த கீழ்ப்பகுதி அப்படியே தசை பகுதியானது அப்படியே தேய்ந்து 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 நடக்க முடியாதவாறு ஆயிற்று. இதுதான் அவருடைய நிலைமை. சொல்றார், பங்கயம் புரை தாழ் பரட்டனவும் பசை தசை தேயவும். அந்த கால் பகுதியில் முழுமையான தேய்தல் நடந்ததுனால இனி நடக்க இயலாது அப்படிங்கிற இடம் வந்தாச்சு. இப்போ என்ன செய்கிறார் அப்படின்னா, இந்த குரங்குகள் தாவி தாவி செல்லும் பாருங்க, அல்லது தவளை தாவி தாவி செல்வது போல 2 கைகள் 2 முழந்தால் அப்படி ஊன்றிக்கொண்டு அப்படியே தாவி 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 செல்லுகிறார். எங்கே? சமமான நிலப்பரப்பு அல்ல, இது மலை மீது ஏறுகக்கூடிய பகுதி. இரவு நேரத்திலும் பகல் நேரத்திலும் இந்த பயணம் அமைகிறது. நடந்து நடந்து கால் தேய்ந்து விட்டது. இப்போ 2 முழந்தாள் 2 கைகள், இப்போ 4 வகையாக அப்படி தாவி தாவி போகிறாராம். அதான் சொன்னார், தம் கரங்கள் 2மே கொடு தாவி ஏகுதல் மேவினார். நடந்தார், கால் தேஞ்சாச்சு, இப்போ கைகளை வைத்து கொண்டு தாவி 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 செல்லுகிறார். கொஞ்சம் தூரம் போன என்னாச்சு? கையும் தேய்ந்து, கைகளும் தேய்ந்துருச்சு. இப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்கள். கைகளும் மணிப்பந்து அசைந்துறவே கரைந்து சிதைந்த பின் மெய் கலந்த. அந்த முன்ன பாட்டில் ஒரு குறிப்பு பாருங்கள். இவ்வளவு தூரம் கால் தேய்ந்த பிறகும் இறைவன் திருவடி தாமரைகளை மறப்பரோ? மறக்க மாட்டார். அதான் சொன்னார், மங்கை பங்கதம் வெள்ளிமால் வரை வைத்த சிந்தை மறப்பரோ? மறக்க மாட்டார். அப்போ உடலில் ஏற்பட்ட ஊறுகள் காரணமாக கைலைக்கு செல்லக்கூடிய பயணத்தை நிறுத்தாமல் தொடர்கிறார் திருநாவுக்கரசு பெருமான். எனவே இந்த நிலையில் கைகளும் முன்ன கால்களும் தேஞ்சிருச்சு, இப்போ கைகளும் மணி பந்துர அசைந்துறவே கரைந்து சிதைந்த பின், இந்த வைத்து 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 செல்லுகிற நிலையில் இது மணிப்பந்து அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்படி அந்த பகுதிகளும் தேய்ந்து 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 நின்றது. இப்போ நடக்க முடியாது, இனி கையையும் பயன்படுத்த இயலாது. இதுதான் அவருடைய நிலைமை. அப்படிப்பட்ட நிலையில் கைகளும் மணிப்பந்து அசைந்துறவே கரைந்து சிதைந்த பின், அடையாளமே தெரியாதவாறு தேய்ந்துருச்சு அப்படின்னு சொல்ல. சிதைந்த பின் மெய் கலந்து எழுந்த சிந்தை அன்பின் விருப்பு மீமிசை பொங்கிட. நெஞ்சத்தில் கொண்டிருக்கிற அன்பு இந்த ஊறுகளையெல்லாம் ஒரு பொருட்டாகவே எண்ணல். அந்த அன்பு தேய்ந்து தேய்ந்து போகும்போது இன்னும் காணணும் இன்னும் காணணும் இன்னும் காணணும் என்கிற எண்ணம் எழுந்ததை ஒழிய தேய்ந்து விட்டது தேய்ந்து விட்டது, இவ்வளோ சிரமப்பட்டு அந்த சாமியை போய் பார்க்கணுமா நாம் அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு வரல. எப்பாடுபட்டாவதும் பெருமானை பார்த்தாலும், இதுதான் அவருடைய உள்ளத்திலிருந்து உறுதிப்பாடு. அதனால் மெய் கலந்து எழுந்த சிந்தை அன்பின் விருப்பு மீமிசை, மேலும் மேல், மிசைனா மேல், மீனா மென்மேலும்னு அர்த்தம். மீமிசை பொங்கிட, அந்த எண்ணம் மேலும் அதிகரித்த நிலையில் சொல்லார், மொய் கடும் கனல் வெம்பரப்புகை. அந்த செல்லுகிற பகுதியில் அந்த பகுதி அப்படி இருக்கிறதுனால மொய் கடும் கனல் மொய் பரப்புகை மூலும் அத்தம் முயங்கிட மைக்குள் கண்டதம் அன்பர் செல்ல வருந்தி உந்தினார் மார்பினால். இப்போ கை தேஞ்சாச்சு, இப்போ கைகளால் தாவி தாவி போக முடியல. இப்போ என்ன ஆயிடுச்சு? அப்படியே இப்போ கிடக்கிறார். கை செயல்படாத நிலை, காலும் செயல்படாத நிலை, அதாவது நடக்க முடியாத நிலைமை.
என்ன பண்ணார், இந்த புழு இருக்குது பார்த்தீங்களா, உடம்பு குறுக்கும் விரிக்கும், குறுக்கும் விரிக்கும், அந்த மாதிரி மார்பினால் உந்தி உந்தி அப்படியே போகிறாராம். எங்கே? கையிலை காண்பதற்கு. கால் தேய்ந்தது, கைகள் தேய்ந்தன. இப்போ இருக்கக்கூடிய இந்த மார்பு பகுதியை உடம்பை குறுக்க வேண்டியது, விரிக்க வேண்டியது, குறுக்க வேண்டியது, விரிக்க வேண்டியது, அப்படியே எவ்வளவு தொலைவு செல்ல முடியுமோ அவ்வளவு தூரம் செல்லுகிறார். மார்பின் எலும்புகளும் தேயத் தொடங்கின. அப்படியே இருக்கு. நீங்கள் நினச்சி பாருங்கள், அப்படியே முதல் மேல் இருக்கிற தோல் அப்படியே தேயும், அப்புறம் லேசாக சதை கொஞ்சோண்டு தேஞ்சாவே எரிச்சல் வந்துடுங்க. கண்ணில் ரத்தம்தான் வரும், கண்ணீர்லாம் வராது, ரத்தம்தான் வரும், அவ்வளவு வேதனை. ஆனால் அவருக்கு அதெல்லாம் ஒரு பொருட்டே இல்லை. அவருடைய அறிவு முழுக்க கையிலையே காணணும், கையிலையே காணணும், கையிலையே காணணும், அது மட்டும்தான் இருந்துச்சு. எனவே அந்த வகையில் தன்னுடைய உடம்பை வருத்தி கொண்டு அப்படியே மார்பினால் உந்தி உந்தி செல்லுகிறார் திருநாவுக்கரசு பெருமான். இப்போ என்னாச்சுன்னார், அது குறிப்பிட்ட தூரம் போன உடனே இனி அதுவும் செய்ய இயலாத நிலைக்கு வந்துட்டார். இப்போ அங்கே என்ன நடக்குது பாருங்கள். மார்பும் தசை நைந்து சிந்தி வரிந்த என்பு முறிந்திட நேர் வரும் குறி நின்ற சிந்தையின் நேசம் ஈசனை நேசம் ஈசனை நேசம் ஈசனை நேடு நீடு ஆர்வம் அங்கு உயிர் கொண்டு உகைக்கும் உடம்பு அடங்கவும் ஊன்கெட சேர்வரும் பழுவம் புரண்டு புரண்டு சென்றனர் செம்மையோர். இப்போ சொல்கிறார், மார்பு அதனுடைய தசைகள் சிந்தி, அதில் மேல் பகுதிகள்லாம் தேஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அந்த நம்ம என்ன சொன்னால் கட்டுதல்னு சொல்வது. இப்போ நீங்கள் ஒரு குச்சி எடுத்தோம்னா 2 குச்சி கொண்டு வந்தால் ஒன்று கட்டணும். அது மாதிரி நம்ம உடம்பில் எலும்புகளை நரம்புகள் கொண்டு கட்டப்பட்டது போல் ஒரு அமைப்பு. அந்த கட்டுதல் அப்படிங்கிற ஒன்று இப்போ என்னாச்சு, இவர் மார்பில் உந்தி உந்தி போனதுனால அந்த கட்டுகளும் அவிழ்ந்தன அப்படின்னு குறிப்பு சொல்கிறார். பாருங்கள், அந்த சொல் பாருங்கள் எப்படி பயன்படுத்துகிறாரு. வரிந்த என்பு முறிந்திட. வரிந்த என்பதுக்கு கட்டப்பட்டன்னு அர்த்தம். ஒரு எலும்புக்கு இன்னொரு எலும்புக்கு ஒரு தொடர்பை ஏற்படுத்துவது நரம்புகள். அந்த நரம்புகள்லாம் என்னாச்சு, தேய்ந்து தேய்ந்து முறிந்தன. அப்படின்னா இரத்த நாளங்கள் எப்படி இருக்குங்க, குத்துயிரும் கொலை உயிரும் சொல்கிறோம் பார்த்தீங்களா, பார்க்க கூட சகிக்க முடியாத தோற்றத்தில் கையெல்லாம் தேஞ்சு போச்சு. இப்படி கை தேஞ்சு போச்சுன்னா நீங்கள் கற்பனையில் நினச்சிங்க, 5 விரலே தெரியலன்னு வச்சுக்கோங்க. இங்கே இப்படி இப்படி போய் போய் இங்கெல்லாம் இங்கே தேஞ்சு போச்சு. இங்கே தேஞ்சுன்னா என்ன ஆகும், இது தனியாக கலந்து விழுந்துட வேண்டியது தான். அப்போ இது பூரா மொட்டையாக இருக்கும். கால் தேஞ்சு போனதில் அந்த கால் பகுதியில் போச்சுன்னா கால் பகுதியிலையும் ஒன்றுமே இல்லாமல் இருந்துன்னா எப்படி இருக்குங்க. சும்மா கற்பனைக்கே நமக்கு கடினமான ஒன்று. அப்படி சென்று இப்போ நெஞ்சில் இருக்கிற எலும்பு, அந்த கட்டப்பட்டிருக்கிற நரம்பு, இதெல்லாம் தேய்ந்து தேய்ந்து அப்படியே கிடக்குதான். நேர்வரும் குறி நின்ற சிந்தையின் நேசம் ஈசனை நேடு நீடுனர். ஆக பெருமானை காண வேண்டும் காண வேண்டும் என்ற விருப்பம் மட்டும் குறையவே இல்லை, இது இன்னும் அப்படியே இருக்குது. அந்த நிலையில் அந்த ஆர்வம் அங்கு உயிர் கொண்டு உகைக்கும். அந்த விருப்பம் என்ன பண்ணுது, இன்னும் விடமாட்டேங்குது. எப்படியாவது பார்த்துடணும் அப்படிங்கிற எண்ணம் அவரை செலுத்தியதுனால இப்போ என்ன பண்ணார்னு கேட்டால், நடக்க முடியல, தாவ முடியல, மார்பினால் உந்த முடியல. இப்போ என்ன பண்ணாராம், உடம்பு கொண்டு உருண்டு கொண்டு போகிறாராம். எங்கே கீழே வரலைங்க, மேலே உருண்டுட்டு போகணும். சாத்தியப்படுமான்னு நினச்சி பாருங்க. ஒரு பள்ளமான பகுதி நோக்கி உருண்டு வர்றதுன்னா ஈஸியாக வந்துடலாம், சிரமமே இருக்காது. ஆனால் நீங்கள் இங்கிருந்து மேலே உருண்டு போகணுமே. நீங்கள் நமக்கு கோயிலில் சமப்பகுதியாக இருக்குது, அங்கே பிரதனம் செஞ்சு பாருங்கள்.
வயிற்றுக்கிற குடல் கடலாம் வெளியே வந்துடும் வாய் வழியாக. அந்த அளவுக்கு நம்மளை சிரமப்படுத்திடும். சாப்பிடாமல் வெறு வயிற்றோடு போனீங்கன்னா அங்கே பிரதர்சனம் பண்ணலாம். ஒரு வேளை சாப்பிட்டுக்கிட்டு போனீங்க மொத்த வேலையும் முடிஞ்சு போச்சு, ஒன்றுமே பண்ண முடியாது. அவ்வளவு பெரிய வேதனையை கொடுத்து விடும் அங்க பிரதட்சணம் என்ற ஒன்று. சமப்பகுதியில் செய்யும் போதே இவர் போகிறது மலை மேலே எப்படிங்க இருக்கும்? கை தேஞ்சு, கால் தேஞ்சு, நெஞ்சு தேஞ்சு. இப்போ மிச்சம் மீதி எங்கே இருக்குது? இந்த பக்கம் கொஞ்சம் சதை இருக்குது, இந்த பக்கம் கொஞ்சம் சதை இருக்குது. உருண்டு பார்த்தோன்னான்னு விடுறாரு. இப்போ அப்படியே உருண்டு உருண்டு மேலே ஏற ஏற என்ன ஆகும்? அதுவும் தேய ஆரம்பிக்குமா? அதுவும் தேய ஆரம்பித்தாச்சு. இப்போ என்னாச்சு? இனி உருண்டு போகவும் முடியாத ஒரு நிலை வந்தது. ஆக நடந்தார், அதுக்கப்புறம் தாவினார், அப்புறம் உந்தினார், அப்புறம் உருண்டார். இனி உருண்டு போவதற்கும் வழியில்லாத நிலம். இதுதான் இப்போ அவருடைய நிலைமை சொல்லார். அந்த நிலையில் என்ன செய்தார்? அப்புறம் புரள்கின்ற நீளிடை அங்கம் எங்கும் அரைந்திட செப்பரும் கைலை சிலம்பு கைலை சிலம்படி சிந்தை சென்று உறும் ஆதலால் மெய்ப்புறத்தில் உறுப்பு அழிந்த பின் மெல்ல உந்து முயற்சியும் தப்புற உந்தும் முயற்சியும் தப்புற செயல் இன்றி அந்நெறி தங்கினார் தமிழ் ஆழியார். இங்கே சொல்கிறாரு, இவ்வாறு உருண்டு சென்ற நிலையில் அங்கே எஞ்சி இருக்கக்கூடிய பகுதிகளும் தேய்ந்தன. அது சொல்கிறார், அப்புறம் புரள்கின்ற நீளிடை அங்கம் எங்கும் அரைந்திட. அந்த மூர்த்தி நாயன புராணத்தில் எப்படி போய் இந்த கையை அப்படி தேய்க்கும் போது மேலே தோல் எலும்பு, அந்த எலும்புக்குள்ளே இருக்கிற மூளைன்னு ஒரு பகுதி ஒன்று வெளிப்படும், அந்த வரைக்கும் கை தேய்ஞ்சதுன்னார். அது மாதிரி இப்போ உருண்டு உருண்டு பக்கவாட்டில் இருக்கக்கூடிய தோல், தசை, எலும்பு ஒன்றொன்னா தேய்ந்தாச்சு. அப்படி தேய்ந்து அங்கம் எங்கும் அந்த அரைப்பது போல் அரைந்திட செப்பரும் கையிலை சிலம்படி சிந்தை சென்றுறும் ஆதலால். ஆனால் அறிவு மட்டும் கைலாயம் போகணும், கைலாயம் போகணும், கைலாயம் போகணும் நினைப்பிலிருந்து பின்வாங்கவே இல்லை. இந்த நிலையிலும் அவருடைய அறிவு கையிலை நோக்கியே இருக்கிறது. அதனால் மெய்ப்புறத்தில் உறுப்பு அழிந்த பின், உடம்பில் இருக்கிற உறுப்புகளெல்லாம் காணாமல் போயிடுச்சு. அழிந்த பின் மெல்ல உந்து முயற்சியும் தப்புற. இனி உந்துகிற வாய்ப்பும் இல்லை, உருண்டு செல்லுகிற வாய்ப்பும் இல்லை. அப்படியே கிடக்க வேண்டிய நிலம். அவ்வளோதான். சிவசிவா சிவசிவா சிவசிவான்னு நீ ஒன்றும் பண்ண முடியாத நிலையில் இருக்கிறார். யார்? தமிழை ஆளுகின்ற சிங்கம். ஆளின சிங்கம், தமிழாளியார், தமிழை ஆளுகின்ற சிங்கமாக இருப்பவர் உருண்டு போவதும் தப்பி அப்படியே கிடக்கிறார். நம்ம வழக்கில் சொல்லணும்னா குத்துயிரும் அந்த சொல்கிறோம் இல்லையா, சொல் வழக்கில், அது மாதிரி அப்படியே பார்க்க பார்க்க சகிக்க முடியாத ஒரு தோற்றத்தில் திருநாவுக்கரசர் சிவசிவா 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 அப்படின்னு கிடக்கிறார். இப்போ சாமி பார்க்குறார். யார்? கைலை பெருமான் பார்க்குறார். என்ன யார் ஆள், இங்கே ஒரு ஆள் இப்படி வந்திருக்கிறார், அவருக்கு என்ன தெரியாதா என்ன? பார்த்துட்டு என்ன பண்ணுறார் பாருங்கள். அன்ன தன்மையர் கைலையை அணைதற்கு அருளார். அன்ன தன்மையர் கைலையை அணைவதற்கு அருளார். மண்ணு தீந்தமிழ் புவியின் மேல் பின்னையும் வழுத்த. மண்ணு தீந்தமிழ் புவியின் மேல் பின்னையும் வழுத்த. நன்னெடும் புனல் தடம் ஒன்று உடன் கொடு நடந்தார். பன்னகம் புனை பரமர் ஓர் முனிவராம்படியால். இந்த இடத்துல ஒரு மிக மிக நுட்பமான ஒரு குறிப்பு சொல்லுகிறார் சேக்கிழார் பெருமான். என்ன குறிப்புனா, இவர் கைலாயம் போகணும், கைலாயம் போகணும், கைலாயம் போகணும்னு நினச்சாரு. இவரை கொண்டு போய் காட்டியிருக்க வேண்டாமாயா
சாமி அருள் செய்யலையாம். அது சொல்ல அன்ன தன்மையர் கையிலையை அணைவதற்கு அருளார். பெருமான் நீ இங்கே வர வேண்டாம் அப்படிங்கிறாராம். ஏய்யா, அவர் கைலாயம் வராமல் யாரையா கைலாயத்துக்கு வர்றது அப்படின்னு ஒரு கேள்வி எழுந்தது பார்த்தீங்களா? அதுக்கு சேக்கிழார் விடை சொல்லார், இல்லைப்பா, அவர் போய் இன்னும் தமிழ்நாட்டில் போய் பாட வேண்டிய பாட்டெல்லாம் இருக்குது, அதுக்காக அவர் திருப்பி அனுப்பணுமா, அதுக்காக வர வேண்டான்னாராம். அந்த சொல் பாருங்கள், அந்த சொல் மண்ணு தீந்தமிழ் புவியின் மேல் இன்னும் பதிகம் பாட வேண்டியது பாக்கி இருக்குது. அதனால் மண்ணு தீந்தமிழ் புவியின் மேல் பின்னையும் பழுத்த. இப்போ எவ்வளவு பதிகம் பாடியிருப்பாரோ இன்னும் பதிகமெல்லாம் நான் பாட வேண்டி இருக்குது. அதனால் அதுக்குள்ளே உன்னை நான் கைலாயத்துக்கு கூப்பிட முடியுமாயா? உன்னை அனுப்பிச்சதே பதிகம் பாடுறதுக்கு தான். நீ பாட்டுக்கு பாதியில் வந்துட்டா என்ன ஆகிறது? நீ திரும்ப கீழே அப்படின்னு பெருமான் என்ன பண்ணாராம்? தன்னை நோக்கி வருவதற்கு அருள் செய்யவில்லை. ஒரு குறிப்பு நீங்கள் பார்க்கணும். காரைக்கால் அம்மையார் கையிலை நோக்கி தான் போனாங்க. ஆனால் பெருமான் அங்கே வைக்கல அவங்கள. அம்மா என்னம்மா? சுவாமி உங்களை காண வந்தேன். நீ ஏம்மா வந்த? நானே வந்திருப்பனே அப்படின்னாரு. இல்லை, உன்னை பார்க்கணும், உன் ஆடலை பார்க்கணும், நான் பாடணும், நீ ஆடணும், கீழே இருக்கணும், அவ்வளோதானே. இதுக்கா நீ இவ்வளோ தூரம் வந்த? நீ போ, திரு ஆலங்காட்டுக்கு போ, அங்கே வரேன் போ அப்படின்ட்டார். இப்போ இங்கிருந்து போன அம்மாவை திருப்பி அனுப்பிச்சிட்டார், நீ அங்கேயே போமான்னார். இது காரைக்கால் அம்மையாக இருக்குது. அடுத்து கைலாய நோக்கி போனவர் திருநாவுக்கரசர், அவரையும் திருப்பி தான் அனுப்பிச்சிட்டார். ஏன் உங்களுக்கு கைலாயெல்லாம் எதுக்குப்பா, நீ இருக்கிற தமிழ்நாடே கைலாயம்தான் விட்டுட்டார் சாமி. இதுதான் குறிப்பு. அப்பர் சாமிகளும் காரைக்கால் அம்மையாரும் மட்டும்தான் கையை நோக்கி போனவங்க. 2 பேர்த்தையும் சாமி திருப்பி அனுப்பிச்சிட்டார். நம்முடைய ஞானசம்பந்தரும் சுந்தரமூர்த்தி சாமிகளும் கைலாயத்தை நோக்கி போகலை, அங்கே காலத்திலிருந்து கைலாயை நோக்கி பாடினாங்க. நம்முடைய நம்பி ஆரூரர் வெள்ளையான மேல் அமர்ந்து போன கைலாயம் வேறு, மறந்துடாதீங்க, அந்த கைலாயம் வேறு. அவர் வான்வெளியில் போனார், மேலே போயிட்டே இருந்தார். இது நடந்து போகிற கைலாயம், ரெண்டுக்குள்ள வேறுபாடு இருக்கிறது. எனவே நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் காலத்திலிருந்து தான் கைலை, கேதாரம், அநேக தங்காவதமெல்லாம் பண்ணார். அது மாதிரி சுந்தரமூர்த்தி சாமிகளும் கேதாரம், அநேக இது போன்ற தலங்களெல்லாம் காலத்திலிருந்து தான் பாடினார். அப்படியே போய் பாடலை. சென்றவர்கள் 2 பேர் கைலாய நோக்கி, 2 பேர்த்தையும் சாமி திருப்பி அனுப்பிச்சிட்டார். அதுக்கு ஒரு காரணம் சொல்லுகிறார். இவரை ஏன் திருப்பி அனுப்புனார்னு கேட்டால், இன்னும் பதிகம் பாட வேண்டியது இருக்கிறது, நான் இன்னும் கேட்க வேண்டி இருக்குது, நீ போயிட்டு வாப்பா அப்படின்னு அனுப்பிச்சிட்டார். இதுதான் பெருமான் திருவுள்ள குறிப்பு என்று சேக்கிழார் பெருமான் நமக்கு காட்டுகிறார். சரி, அதனால் என்ன பண்ணாராம்? இவர் பின்னையும் வழுத்த வேண்டியது இருக்கிற காரணத்தினால நன்னடும் புனல் தடமும் ஒன்று உடன் கொடு நடந்தார். ஒரு தீர்த்தம், நம்ம இன்றைக்கி கைலாயம் போனீங்கன்னா 2 தீர்த்தம் இருக்குது. மானசரோவர்னு ஒரு தீர்த்தம் இருக்குது, ராவணன் ஏரின்னு ஒரு தீர்த்தம் இருக்குது. இது எந்த தீர்த்தம் தெரியல. ஒரு தீர்த்தம்ட்டார். ஒரு தீர்த்தத்தோடு சாமி எப்படி வராராம்? ஒரு தீர்த்தத்தோடு நடந்து வராராம். ஏன் அவர் அங்கே வந்து நின்னான்னா அந்த தீர்த்தம் அங்கே நிற்கும், அதை கூடவே கூப்பிட்டு வர்றார் அப்படின்னார். சொல்கிறார் பாருங்கள், நன்னெடும் புனல் தடமும் ஒன்று உடன் கொடு. அந்த தீர்த்தத்தை உடனே கூட்டிக்கிட்டு நடந்து வந்தாராம். யார்? பாம்பை அணிகலனாக அணிந்திருக்கின்ற பெருமான், பன்னகம் புனை பரமர் ஓர் முனிவராம்படியால். ஒரு இமயமலை சாரலில் தவம் செய்கின்ற ஒரு முனிவரை போல கோணம் புனைந்து கொண்டு நம்முடைய அசைவற்று கிடக்கின்ற திருநாவுக்கரசருக்கு பக்கத்தில் வந்து நிற்கிறான் பரமன். எப்படி? முனிவர் என்கிற கோலத்தில். எப்போ என்ன நடக்கிறது பாருங்கள். வந்து மற்ற அவர் மருங்குற அணைந்து நேர் நின்று நொந்து நோக்கி, சொல்வார் நொந்து நோக்கி, நொந்து நோக்கி மற்ற அவர் எதிர் நோக்கிட நுவல்வார் சிந்தி இவ் உறுப்பு அழிந்திட வருந்திய திறத்தால்
இந்த வெங்கடம் எய்தியது என் என இசைத்தார். சுவாமி அங்கேருந்து வந்தவர் அந்த யோகி வடிவத்தில் வந்தார் இல்லைங்களா, முனிவராம் படி வந்தாராம். வந்து மற்றவர் மருங்குற அணைந்து பக்கத்தில் வந்துட்டார். அங்கே அப்படி பார்த்தா கை தேஞ்சு கால் தேஞ்சு நெஞ்சு சேர்ந்து எல்லாம் தேஞ்சு தேஞ்சு எல்லாம் கிடக்குது. அப்படியே பார்த்துட்டு ஏயா இப்படி இருக்கிற நொந்து போயிடுச்சு அவர். பெருமான் ஏயா இவ்வளவு சிரமப்படுறீங்க, இவ்வளவு வருந்தணுமா, நீ என் நண்பன் அல்லவா, நீ இப்படி வருந்தலாமா அப்படிங்கிற குறிப்பதில். அதனால் பார்த்து நேர் நின்று அப்படியே நொந்து நோக்கி, மகிழ்ச்சியோடு பார்க்கல, அப்படின்னு நொந்து பார்க்கிறாராம். நொந்து நோக்கி அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறார். இவர் என்ன பண்ணார், சிவ சிவா சிவ சிவா கண்ணையே திறக்கலை. இவர் திறப்பார்னு அவர் பார்த்துக்கிட்டே இருந்தார். அப்புறமேல் மெல்ல யாரோ நிற்கிற மாதிரி ஒரு உள் உணர்வு சொல்லுச்சு. இப்படி கண்ணை திறந்து பார்த்தா இவர் நின்றுட்டுருக்கிறார். பார்த்தோன்னே இவர் எப்படா பார்ப்பார்னு அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார்ல, பார்த்தாரு. யார் நீ, எங்கேயா வந்திருக்கிற, ஏயா வந்திருக்கிற, இப்படி ஏயா வந்திருக்கிறன்னு கேட்டார். அதை சொல் பாருங்க. நொந்து நோக்கி மற்ற அவர் எதிர் நோக்கிட. நம்முடைய திருநாவுக்கரசர் அந்த முனிவரை எதிர் நோக்குகிற பொழுது நுவல்வார் சொன்னார். என்ன சொன்னார், உடம்பில் உறுப்புகளெல்லாம் அழிந்து போகுவன்னா ஏயா இப்படி இருக்கிற, சிந்தி இந்த உறுப்பு அழிந்திட வருந்திய திறத்தால், உடம்பில் இத்தனை காயத்தோடு இவ்வளவு இரத்த களமாக நிற்கக்கூடிய நிலையில் ஏயா அப்படி இருக்க, இந்த வெங்கடம் எய்தியது என், எதுக்கு அந்த மலைக்கு வந்த நீ, இவ்வளவு உடம்பு தேஞ்சு போய் பார்க்கவே சகிக்க முடியல, ஏயா இங்கே வந்த அப்படின்னு முனிவர் கேட்குறார். அப்படி கேட்ட உடனே அப்படியே இப்படி பார்த்தார். கேட்டவருக்கு பதில் சொல்லணும். அப்போ சொல்கிறாராம். என்ன பதில் சொல்கிறாரு, நம்முடைய திருநாவுக்கரசர் பதில் சொல்லுகிறார். மாசில் வர்க்கலை ஆடையும் மார்பின் முன்னூலும் தேசுடை சடை மௌலியும் நீரும் மெய்த்திகழ், நீரும் மெய்த்திகழ ஆசின் மெய்த்தவராகி நின்று அவர் தம்மை நோக்கி பேச உற்றதோர் உணர்வுற விளம்புவார் பெரியோர். நம்முடைய நாவுக்கரசு பெருமான் கண்ணை திறந்து பார்க்குறாரு. ஒரு முனிவர் இருக்கிறார். எப்படிப்பட்டவர் இருக்கிறாரு, அந்த பகுதியில் கிடைக்கக்கூடிய இலை சருகுகளை ஆடையாக உடுத்தியிருப்பது மரவுரி என்றதுக்கு பேர். அதான் வர்க்கலை ஆடை. வர்க்கலை ஆடை என்பதற்கு இலை சருகுகள் போன்றவற்றை பின்னி பிணைந்து ஆடையாக உடுத்துவது. அப்படிப்பட்ட மரவுரி ஆடை தரித்து மார்பில் முன்னூல் இருக்குதான், மார்பின் முன்னூலும், அப்புறம் சடை இருக்குது. எப்படி ஒளி பொருந்திய சடை, தேசுடை சடை, அதுக்கு மேலே அப்படியே திருநீற்று கோலம். அது சொன்னார். தேசுடை சடை மௌலியும் நீரும் திருநீரும் அவருடைய உடம்பில் திகழ, அந்த முனிவருக்குரிய வண்ணமாக சடை புனிந்திருக்கிறார், முன்னூல் அணிந்திருக்கிறார், திருநீற்று கோலத்தோடு இருக்கிறார், மர உரி தரித்திருக்கிறார். அவர் அப்படி பார்த்து அவர் எப்படி இருக்கிறாரு, மெய்த்தவ வேடமாக நிற்கிறாராம். ஏன் சிவமே வந்து நிற்கிது, அவர் மெய்த்தவ வேடமாகத்தானே நிற்கும். புகுந்தனன் முத்தநாதன் மாதிரியே சொல்ல முடியும், அல்லது மெய்த்தவ வேடம் தான். அது சொன்னார். ஆசின் மெய்த்தவராகி நின்று அவர் தம்மை நோக்கி, அவர் இவரை நோக்குனார் அல்லவா, இப்போ இவர் அவரை நோக்கிறார். நோக்கி பேச உற்றதோர் உணர்வு உற, இப்போ மெல்ல அவருக்கு பேச அந்த வலிமை பெற்று பேச தொடங்குகிறார். யார், பெரியவர். ஏன் செயற்கரும் செயலை செய்கின்ற பெரியவர். என்ன பேசினார், வண்டுலாங்குழல் மலைமகள் உடன் வட கையிலை, வண்டுலாங்குழல் மலை மகளுடன் வட கையிலை
அண்டர் நாயகர் இருக்கும் அப்பரிசு அவர் அடியேன் கண்டு கும்பிட விருப்பொடும் காதலின் அடைந்தேன். கண்டு கும்பிட விருப்பொடு காதலின் அடைந்தேன். கொண்ட என் குறிப்பு இது முனியே என கூற. சொன்னார், எதுக்கு வந்தேன்னு கேட்டீங்கல்ல? ஆம், எதுக்கு வந்தேன் இல்லை, ஏலவார் குழலி நறுமணமிக்க கூந்தலை உடைய உமையம்மை ஒரு பாகம் கொண்டிருக்கிற இறைவர் இருக்கிறார் அல்லவா? ஆம், மாதொரு பாகன். சரி, பெண் அவருக்கு என்ன இல்லை, அவரை கண்டு கும்பிடணுங்கிற ஆசையோடு வந்திருக்கிறேன்னு சொன்னாருங்க. எதுக்குயா வந்தீங்க அப்படின்னு கேட்டதுக்கு பதில் சொல்லுகிறார். அண்டர் நாயகர் இருக்கும் அப்பரிசு அவர் சொல்றார், அவர் அந்த பரிசினை அடியேன் கண்டு கும்பிட விருப்பொடும் காதலின் அடைந்தேன். நான் வந்தது பெருமான கண்ணார பார்க்கணும், அப்படியே கையார கும்பிடணும் அப்படின்னு அன்போடு நெஞ்சத்தில் கொண்ட அன்பின் காரணமாக அந்த பெருமானை கண்டு கும்பிட வந்திருக்கின்றேன். இதுவே என்னுடைய குறிப்பு முனியே அப்படின்னார். ஓஹோ, நீ அண்டர் நாயகரை காண வந்திருக்கிறாயோ அப்படின்னார் சுவாமி. ஏயா என்ன நினச்சிட்ருக்கிற நீ? அடுத்த பாட்டில் இருக்குது, என்னது, உன்னை போல் இருக்கிற மானிடர்களுக்கு கைலாயம் என்ன அவ்வளவு எளிதான இடமா? அது நினச்சா கைலாயம் வந்து போகிறதுக்கு பேசாமல் இப்படியே திரும்பி போ, முதல்ல இருக்கிற உறுப்பாது மிச்சமாகட்டும் அப்படின்னு முனிவர் என்ன பண்ணுறாரு, ஒரு மிரட்டுறார். யாரை? திருநாவுக்கரசர் சொல்கிறார் பாருங்க. கைலை மால்வரையாவது காசினி மருங்கு பயிலும் மானுட பான்மையோர் அடைவதற்கு எளிதோ. மானிட பான்மையோர் அடைவதற்கு எளிதோ. அயில் கொள் வேற்படை அமரரும் அணுகுதற்கு அரிதால். அயில் கொள் வேற்படை அமரரும் அணுகுதற்கு அரிதால். வெயில் கொள் வெஞ்சுரம் என் செய்தீர் வந்தது என விளம்பி. இங்கே வாரியா, கைலாயம் என்பது உன்னை போன மாடுகளுக்கு அவ்வளவு எளிதான ஒன்றா என்ன? வானில் இருக்கிற தேவர்களுக்கே எட்டாத இடம் கைலாயம். நான் வேற கைலை நாயனை காண வந்திருக்கிறேன்னு வரன்னு சொல்லிக்கிற, என்னையா நினச்சிட்ருக்கிற அப்படின்னு முனிவர் சொல்லுகிறார். எனவே வேற்படை அமரருக்கும் அது அரிது. நீ மானுடன், உனக்கு அது அவ்வளவு எளிதானது அல்ல. எனவே மானிடருக்கு எளிதானது அல்ல, தேவர்களுக்கும் எளிதானது அல்ல. எனவே எதுக்கு வந்தாய் அப்படின்னு கேட்குறார். வெயில் கொள் வெஞ்சுரம் என் செய்தீர் அப்படின்னு கொஞ்சம் கடுமையாக சாமி கேட்குறார். அப்படி கேட்ட உடனே அது மட்டும் இல்லை, என விளம்பி இதோடு விட்டுருந்தாருன்னா பரவாயில்ல. அடுத்து சொன்னார், மீளும் அத்தனை உமக்கு இனி கடன். மீளும் அத்தனை உமக்கு இனி கடன் என விளங்கும் தோளும் ஆகமும் துவலும் முன்னூல் முனி சொல்ல. ஆளும் நாயகன் கையிலையில் இருக்கை கண்டு அல்லால் மாலும் இவ்வுடல் கொண்டு மீளேன் என மறுத்தார். வந்த முனிவர் சொல்லுகிறாரு, மீளும் போ. மீள் அப்படின்னு அர்த்தம், போ, திரும்பி போயான்னு அர்த்தம். மீளும் அத்தனைக்கு கடன். எனவே நீ இதுக்கு மேலே அந்த பக்கம் போகலான்னு நினைக்காத, திரும்பி போ. மீளும் அத்தனை உமக்கு இனி கடன் என்று யார் சொன்னால்? முன்னூல் அணிந்து திருநீற்று கோலம் கொண்டு அப்படியே ஒளி பொருந்திய சடை உடைய முனிவர் இருக்கிறார் அல்லவா, அவர் சொன்னார். எனவே மீள் அப்படின்னு சொன்னார். இதை சொன்ன உடனே அங்கே இருக்கிற திருநாவுக்கரசு பெருமான் பதில் சொன்னார். என்ன பதில் சொன்னார் தெரியுங்களா? அந்த வரியை பாருங்கள். ஆளும் நாயகன் கையிலையில் இருக்கை கண்டு அல்லால். ஐயா, இந்த உலகத்தையெல்லாம் படைத்தும் காத்தும்
அளித்தும் அருளியும் இருக்கின்ற என்னுடைய ஒப்பற்ற தலைவன் இருக்கின்ற அந்த கைலையை, அந்த கைலை காட்சியை அதை பார்க்காமல் செத்து போகிற இந்த உடம்பை கொண்டு திரும்பி போக மாட்டேயான்னார். மாலும் இவ்வுடல் கொண்டு மீளேன். அவர் சொன்னது மீள், திரும்பி போ அப்படின்னார். மீளேன். ஏன்? இந்த முயற்சியில் என் உயிர் போனாலும் போகட்டும், ஆனால் திரும்பி செல்ல மாட்டேன். இதுதான் திருநாவுக்கரசருடைய உறுதிப்பாடு. எனவே ஆளும் நாயகன் கையிலையும் இருக்கை கண்டு அல்லால் மாலும் இவ்வுடல் கொண்டு மீளேன் என மறுத்தார். வந்த முனிவர் பார்க்கிறார், என்னையா உறுதிப்பாடு, இப்படி கூட இருப்பாங்களா? அந்த கைலை மலை பெருமான் மீது இப்படி ஒரு பித்தா? அப்படி யார் பித்தந்தான் நிற்கிறது அல்ல. அவர் பார்க்கிறாரு, இவ்வளவு உறுதிப்பாடு இருப்பதனால அப்படி பார்த்த பெருமான் ஒரு அருள் செய்கிறார். என்ன அருள் செய்கிறார்? ஆங்கு மற்றவர் துணிவு அறிந்து, ஆங்கு மற்ற அவர் துணிவு அறிந்து அவர் தம்மை அறிய நீங்கு மாதவர், நீங்கு மாதவர் விசும்பிடை கறந்து நீள் மொழியால் ஓங்கு நாவினுக்கு அரசனே எழுந்தீர். ஓங்கு நாவினுக்கு அரசனே எழுந்தீர் என்று உரைப்ப தீங்கு நீங்கிய யாக்கை கொண்டு எழுந்து தீங்கு நீக்கிய யாக்கை கொண்டு எழுந்து ஒளி திகழ்வார். நம்முடைய நாவுக்கரசு பெருந்தகை உடம்புகள் உறுப்புகளெல்லாம் சிதைவுற்ற நிலையில் இருக்கிறார். இப்போ அவருடைய உறுதிப்பாட்டை பார்த்த பெருமான் சொல்கிறார், ஆங்கு அவர்தம் துணிவு அறிந்து. அவர்களுடைய நெஞ்சத்தில் இருக்கிற துணிவு, செத்து போனாலும் போவேன், திரும்பி போக மாட்டேன், மீளும் இவ்வுடல் கொண்டு மீளேன். எனவே மாளும் இவ்வுடல் கொண்டு மீளேன்னார். நீ மீள் என்று சொன்ன பொழுது மீளமாட்டேன், மாண்டு போவேனே தவிர திரும்பி போக மாட்டனர். அந்த உறுதிப்பாட்டை கண்ட இறைவர் அந்த கோலத்தை அப்படியே மறைத்து கொண்டார். இப்போ மறைந்ததில் என்னாச்சு? அந்த ஆகாயத்தில் தன்னுடைய தோற்றத்தை மறைத்து கொண்டு இப்போ வாக்கு மட்டுமே வெளிப்படுகிறது. வந்த முனிவர் அந்த தோற்றத்தை மறைத்து கொண்டார். முனிவராக வந்த பெருமான் தன் கோலத்தை மறைத்து கொண்ட நிலையில் இப்போ அசரீரி வாக்கு மட்டுமே வெளிப்படுகிறது. அதில் என்ன வாக்கு வருகிறது சொல்றாரு? நீங்கும் அவர் விசும்பிடை கறந்து, ஆகாயத்துக்குள்ளே மறைந்து அதன் பிறகு ஒரு மொழி, அவருடைய திருவாக்கு வெளிப்படுகிறது. நீள் மொழியால் சொல்லார். என்ன சொன்னார்? ஓங்கு நாவுக்கு அரசனே, ஓங்கு நாவுக்கு அரசனே எழுந்திரீர் அப்படின்னு சொன்னார். எழுந்திரீர் அப்படின்னார். அந்த சொல் வந்த மாத்திரத்தில் பழுதுபட்ட உறுப்புகளெல்லாம் பழுது நீங்கி முன்னையினும் ஒளி பெற்ற ஒரு உடம்பாக பெற்று எழுகிறார் திருநாவுக்கரசு. ஏன்? முன்னை உடம்பு கருவயப்பட்ட உடம்பு, இப்போ திருவருள் வயப்பட்ட உடம்பாக ஆயிற்று. இப்போ அருள் உடம்பாயிற்று. ஏற்கனவே அவர் உடம்பு அருள் உடம்பு தான். சித்தம் சிவமானால் செய்வது அத்தனையும் தவம், காணும் கரணங்களெல்லாம் கரைமிடற்றன் சரணங்களே சாதலுமே என்று திருவாசகம் குறிப்பிடுகிறது. எனவே அறிவு சிவமாகிற பொழுது கரணம் சிவமாகும், மறந்துடாதீங்க. ஆனால் தான் சண்டேசர் புராணத்தில் அவர் கோல தொட்டணி மழுவாயிற்று. ஏன்? அறிவு சிவமாக இருந்ததுனால கரணம் சிவமாயிற்று. அந்த அடிப்படை நமக்கெல்லாம் சிவத்தை நினச்சி கரங்களை சிவமாக்குன்னா அறிவு சிவம் ஆகணும். நமக்கு நம்ம பண்ணுற முறை என்ன? அதுக்காக தான் பூசை பண்ணும்போது நம்ம கைகளையும் கால்களையும் அந்த இதெல்லாம் உரிய இடங்களெல்லாம் தொட்டு மந்திரம் சொல்லி தடவி இதெல்லாம் எதுக்கு பண்ணுறோன்னு கேட்டால், பெருமானே உன்னுடைய கருணை என் அறிவில் விளங்கி நிற்கட்டும், இந்த செயல் உன் செயல் ஆகட்டும் என்று வேண்டி வேண்டி நாம் செய்வது. அப்போ நமக்கு இந்த செயல் வழியாக அறிவு சிவமாகிற தன்மைக்கு போகணும். அவங்களுக்கு அறிவே சிவமாக இருப்பதனால செயலெல்லாம் தவமாயிற்று.
இது ஞானிகளுக்கு. அதனால் இங்கே சொன்னார், ஓங்கு நாவினுக்கு அரசரே எழுந்திரீர் அப்படின்னார். எழுந்தீர் என்று உரைப்ப. எனவே ஓங்கு நாவுக்கு அரசனே எழுந்தீர் என்று சொல்ல, அப்போ திருநாவுக்கரசரை பார்த்து சொல்லுகிறார், நாவினுக்கரசனே எழுந்தீர் அப்படின்னு சொல்ல, அந்த யாக்கை முன்னையிலும் ஒளி பொருந்திய யாக்கையாக திருநாவுக்கரசர் எழுந்து நிற்கிறார். இப்போ எழுந்து நின்ன உடனே என்ன தோணும்? சாமியை காணலை, முனிவராக வந்தவர் பெருமான் தான் வந்திருக்கிறான்னு இப்போ தானே தெரியுது. இப்போ அறிவில் பார்க்குறாரு, இவ்வளோ நேரம் நம்மகிட்ட பேசிகிட்டு இருந்தது அவர் தான் பேசிகிட்டு இருந்தாரா? நமக்கு முன்னையே நாம் பார்த்தோம்ங்க, பைங்கிலிக்கு போகும்போது கட்டுச்சோறு கொண்டு வந்த சாமி அவர், அங்கேயும் அவர் தான் வந்தார். மறையிற வரைக்கும் அவர் தான்னு தெரியல. இவ்வளவு நேரம் பேசி கொண்டிருந்து மர உரை தரித்து கொண்டு முன்னூல் அணிந்து திருநீற்று கோலம் உடையவராக ஒருத்தர் நின்றுட்டு இருந்தாரே, அட பெருமானாயா நின்றுட்டு இருந்தார். சிந்திச்சு பாருங்க, அறிவு சிவமாக இருக்கிற அவருக்கே நின்றது பெருமான் என்று தெரியலன்னா உங்களுக்கும் எனக்கும் தெரியவா போகுது? சிவபெருமான் பக்கத்து சீட்டில் வந்து உட்கார்ந்தார்னா பெருமானே வாங்க வாங்க அப்படின்னு சொல்ல போகிறோமா என்ன? நிச்சயமாக கண்டுபிடிக்க முடியாது. மறந்துடாதீங்க. இதை ஏன் சொல்லணும்னா, உயிரின் இலக்கணம் அறிவித்தால் தான் அறியும். அது ஞானிக்கும் விளக்கல்ல. அதனால தான் கண்ணுதலான் காட்டா காலே ஆரறி காண்பார். காண்பார் ஆர்? கண்ணுதலாய் காட்டா காலே. நெற்றிக்கண் உடையவன் காட்டவில்லை என்றால் காண்பவர் யார்? ஒருவரும் இல்லை. அவன் தான் காட்டணும். ஏய் நான் தாண்டா வந்திருக்கிறேன் அப்படின்னு அவன் உணர்த்தினா தான் நம்மளால் உணர முடியும். எந்த இடத்திலாவது நீங்கள் நால்வர் வரலாற்றையும் பாருங்கள், பெருமான் எங்கெல்லாம் கோலம் கொண்டு வந்திருக்கிறார். நால்வர் மட்டுமல்ல, அருவான் மும்மை நாயன்மார் வரலாற்றையும் படித்து பாருங்கள். அந்த கோலத்தோடு வந்த பொழுது ஒருவருமே அவரை கண்டுபிடிக்கல. இளையான்குடி மாறனாருக்கு வரும்போது கண்டுபிடிச்சாரா அவர்? இல்லை. இயற்பகையார் வீட்டுக்கு வரும்போது கண்டுபிடிச்சாங்களா? இல்லை. எங்கெல்லாம் வந்திருப்பாருன்னு கண்டுபிடிங்க. அங்கெல்லாம் யாராவது ஒருத்தர் கூட வாங்க தெரியல, ஒருத்தருக்குமே தெரியலையே. அப்போ என்ன தெரிகிறது? உணர்த்தினால்தான் உணர முடியும், காட்டினால்தான் காண முடியும். அவன் என்ன பண்ணுறான்? அருள் செய்வதற்கு வந்த பெருமான், தன்னுடைய நிலையில் முனிவுங்கவராக நின்ற பெருமான் வான்வெளியில் மறைந்து நின்ற நிலையில் இப்போ அப்படி பார்க்கிறார். உறுப்புகள் எல்லாம் நல்ல உறுப்புகளாக பெற்றுவிட்டன. இப்போ பார்க்குறாரு, இறைவனை காணலை, முனிவரை காணலை. பார்த்தாரு, கையெடுத்து கும்புறார். எங்கே? அந்த ஆகாயத்தில் தாயா மறைஞ்சிருக்கிறான். இப்போ பெருமான் எங்கே இருக்கிறாரு? விசும்புடூடு மறைந்துட்டார்னு சொன்னார் இல்லையா? அந்த விண்வெளியை பார்த்து, ஆகாயத்தை பார்த்து கொண்டு கைகள் குவித்து கொண்டு, பெருமானே பொன்னா திருவடிக்கு ஒன்று விண்ணப்பம். இப்போ தான் விண்ணப்பத்தை சொல்கிறார். என்ன விண்ணப்பம்? அந்த பாட்டை மட்டும் பாருங்கள், அருமையான பாட்டு. அண்ணலே என்னை ஆண்டு கொண்டு அருளிய அமுதே, அண்ணலே என்னை ஆண்டு கொண்டு அருளிய அமுதே, விண்ணிலே மறைந்து அருள் புரி வேதநாயகனே, விண்ணிலே மறைந்து அருள் புரி வேதநாயகனே, கண்ணினால் திருக்கையிலையில் இருந்த நின் கோலம், கண்ணினால் திருக்கையிலையில் இருந்த நின் கோலம், நன்னி நான் தொழ நயந்து அருள் புரி என பணிந்தார். இப்போ அந்த விண்வெளி ஆகாயத்தில் பெருமான் மறைந்து நிற்கிற நிலையில் அப்படியே கையெடுத்து கும்பிட்றார். கும்பிட்டுட்டு அண்ணலே, பெருமானப்பா கண்ணுக்கு தெரிஞ்ச போது பக்கத்தில் முனிவர் போல் நின்னார். அப்போ தெரியல. இப்போ மறைந்த பொழுது அண்ணலே என்னை ஆண்டு கொண்டு அருளிய அமுதே. இந்த நோடி இந்த சொல் பாருங்க, அண்ணலே அமுதே வேதநாயகனே. இத்தனையும் விழி என்று சொல்லக்கூடிய, சத்தமாக சொன்னால் தான் புரியும். நீங்கள் அதை மெதுவாக சொல்லுன்னா அனுபவிக்க முடியாது.
அந்த சொல்லே அண்ணலே அண்ணலே அப்படின்னு சொன்னான். இப்போ அண்ணாமலையாருக்கு சொல்லும்போது என்ன சொல்லுகிறோம்? அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி அப்படின்னா அந்த அந்த நெடிலாக சொன்னால் தானுங்க சுவைக்க முடியும். அந்த மாதிரி இங்கே அண்ணலே அமுதே வேதநாயகனே அப்படின்னு கையை விரித்து நிற்கிறார். எங்கே? மலையில் ஒருத்தரும் இல்லை, அவர் மட்டும்தான் நிற்கிறார். சத்தமாக சொல்கிறார், அண்ணலே என்னை ஆண்டு கொண்டு அருளிய அமுதே அமுதே. அப்புறம் விண்ணிலே மறைந்து அருள் புரி வேதநாயகனே. அப்போ வேதநாயகன் அமுதமாக இருப்பவன், அண்ணலாக இருப்பவன். எனவே அண்ணலாகவும் அமுதமாகவும் வேதநாயகனாகவும் இருக்கின்ற பெருமானி, உன்னுடைய திருவடிக்கு ஒரு விண்ணப்பம் ஐயா. என்ன விண்ணப்பம் அப்படின்னு கேட்டால் சொல்றார், கண்ணினால் திரு கையிலையில் இருந்த நின் கோலம் நன்னி. நன்னுதல்னா பக்கத்தில் உன்னை பார்க்கணும், தூரமாக பார்க்கக்கூடாது. நன்னி அப்படி நான் ரொம்ப நெருக்கமாக நின்று உன் கோலத்தை பார்க்கணும் சாமி, உன்னுடைய கைலை கோலத்தை நான் காணணும். எனவே கண்ணினால் திரு கையிலையில் இருந்த நின் கோலம் நன்னி நான் தொழ, உன்னை நான் தொழணும் சாமி. கைலை காட்சியை கண்டு, எப்படி நெருக்கமாக கண்டு நான் தொழுவதற்கு அருள வேண்டும் பெருமானே என்று நீட்டி அங்கே விழுந்துட்டார், பணிந்தார். இந்த வரிகள் உண்மையிலேயே மிக மிக மந்திரம் சொற்களாக அமையப்பெற்ற பாடல். உங்களுக்கு யாருக்காவது இப்போ இருக்கிற கைலாயம், நம்ம திபத்தில் இருக்கிற கைலாயம் இருக்குது இல்லையா, இந்த கைலாயத்துக்கு போகணும்னு உங்களுக்கு ஒரு ஆசை இருக்குமானால் இந்த 4 வரி பாடலை நாள்தோறும் உங்கள் பூசையில் வழிபாட்டில் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த பாட்டு உங்களை கொண்டு கைலாயத்து பெருமான கண்ணில் காட்டி திருப்பி கொண்டு நம்ம இடத்துல விட்டுடும். உங்கள் அனுபவத்தில் பார்த்து கொள்ளலாம். யாருக்கெல்லாம் கைலாயம் போகணும்னு ஆசை இருக்கிறதோ அவர்களுக்கு இதுதான் விசா, மறந்துடாதீங்க. இதுவே உங்களுக்கு போய் திருப்பி கொண்டாந்து சேர்த்துற வரைக்கும் அத்தனையும் செய்திடும். அவ்வளவு மந்திர ஆற்றல் உடைய பாடல் இந்த பாடல். எனவே கைலாயம் செல்ல வேண்டும் என்று விரும்புகின்ற அன்பர்கள் இந்த பாடலை இன்னையிலிருந்து, நாளையிலிருந்துலாம் இல்லை, இன்னையிலிருந்து அந்த 4 வரி பாட்டை எவ்வளவு முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லுங்கள். பாஸ்போர்ட், விசா, வேண்டிய பொருளாதாரம், கூட்டிகிட்டு போக வேண்டிய கைடு எல்லாத்தையும் சாமியே கொடுத்துருவார். ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை. நீங்கள் பத்திரமாக போயிட்டு பத்திரமாக திரும்பி வந்துடலாம். எனவே வாய்ப்பு இருக்கக்கூடிய அன்பர்கள், விரும்புகிற அன்பர்களுக்கு இந்த பாடல் மிகச்சிறந்த பாடல் என்பதை சொல்லி நாவுக்கரசர் இப்போ விண்ணப்பித்திருக்கிறார். என்னவென்று, கைலையில் நின் கோலம் நன்னி நான் தொழ நயந்து அருள், விரும்பி அருள வேண்டும் பெருமாள். வேண்டா வெறுப்பாக கொடுத்துறாது. நான் உன்னை விரும்பி பார்க்க நினைக்கிறேன், நீ எப்படி வரணும்? நீயும் விரும்பி நம்ம ஐயா நம்ம பையன்யா அப்படின்னு எப்படி வரணும்? நன்னி நான் வர நயந்து நீ அருள வேண்டும், நயந்து அருள் செய்யணும் என்று விண்ணப்பிக்கிறார். இந்த விண்ணப்பத்தை கேட்டுக்கொண்ட மறைந்து நிற்கின்ற அந்த அமுது, மறைந்து நிற்கிற வேதநாயகன், மறைந்து நிற்கின்ற அந்த அண்ணல் என்ன செய்ய போகிறார் நாளைய வகுப்பில் காண்போம் என்று சொல்லி இன்றைய சிந்தனையை இந்த நிலையில் நிறைவு செய்கிறோம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் பொங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான் புகழ் நின்றது எங்கும் நிலவி உலகெலாம் வான்முகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கொன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க நல் தவம் வேள்வி மல்க மென்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மென்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம். தென்னானுடைய சிவனே போற்றி.
ஏகம்பத்துரையந்தாய் போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. திருச்சிற்றம்பலம். ஐந்தெழுத்து பெருவேள்வி. ஓம் நம சிவாய சிவாய நம. ஓம் 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 திருச்சிற்றம்பலம். அன்பர்களே, ஒரு சின்ன ஒரு குறிப்பு மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறோம். இந்த பாடல் கைலாயத்துக்கு அழைத்து செல்லுமா அப்படின்னு ஒரு ஐயங்கள் யாருக்கேனும் இருந்தால் அவங்களுக்காக இந்த பாடல் ஒரு 10 அன்பர்கள் தொடர்ந்து பாராயணம் செய்து கொண்டே இருந்ததன் விளைவு கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டில் தொடங்கி திருப்பி கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டு வந்து சேருகிற வரைக்கும் அந்த கைலாய பயணத்திற்கு நமக்கு என்ன உடை வேண்டும், என்ன வகையான நம்முடைய லக்கேஜுக்குரிய பேக் எப்படி இருக்கணும், தெர்மல் வேர், வெளியில் போடுகிற ரெயின் கோட்டு, ஷூ, கைக்கு போடுகிற உரை, இப்படி என்னென்ன வேண்டுமோ அத்தனையும் இந்த பாட்டு கொடுத்தது அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். அந்த பயன்பெற்ற அந்த 10 பேர்த்தில் அடியேனும் ஒரு ஆள். ஒரு பைசா செலவு இல்லாமல், ₹1 செலவு பண்ணாமல் ஏர்போர்ட்டுக்கு அடியார் பெருமக்கள் ஒரு 50 பேர் போனாங்க. அதில் கூட்டிகிட்டு போயிட்டு கொண்டாந்து விட்டுட்டாங்க. கூட்டிகிட்டு போன ஆட்கள்லாம் பெரிய பெரிய பொருளாதாரத்தில் நல்ல பெரிய நிலையில் இருக்கிற ஆட்கள். என்ன பண்ணாங்க, இதெல்லாம் நாங்கள் வாங்கணும் ஒரு பட்டியல் கொடுத்தாங்க. அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, இதெல்லாம் நாங்களே வாங்கி தரோன்னு சொல்லி அது கூட எங்களை வாங்க விடலை. அப்படி போயிட்டு வந்து சேர்ற வரைக்கும் ₹1 செலவில்லாமல் கைலாயத்தை கூட்டிகிட்டு போய் தரிசனம் பண்ணி கொண்டாந்து சேர்த்தியது இந்த பாட்டு. அனுபவித்திருப்பதனால சொல்கிறேன். யாருக்கு விருப்பம் இருக்கிறதோ அவங்க நாள்தோறும் சொல்லுங்கள், பூசையில் சொல்லுங்கள். சிவபூசை பண்ணுகிற அன்பர்கள் பூசையில் சொல்லுங்கள். பொதுவாக வழிபாடு பண்ணுகிறவங்க இந்த பாடலை ஒரு நாளைக்கு ஒரு முறை, அதிகபட்சம் நீங்கள் எவ்வளோ வேணால் சொல்லலாம், சொன்னால் நிச்சயம் கைலை தரிசனம் உங்கள் வாழ்நாளில் நிகழும் என்பதை மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறோம்.